ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். 2025 ஆரம்பமே ரொம்ப சிறப்பா அமோகமா இருக்கு. ஏன்னா 2024 மறக்க முடியாத வருஷம் வீகா அண்ட் மகாநதி ஃபேன்ஸ்க்கு. பிகாஸ் பேக் டு பேக் அவார்ட்ஸ் வாங்கினாங்க நம்ம வீகா பேர். அண்ட் ஃபைனலி ஃபேமிலிக்குமே, மகாநதி ஃபேமிலிக்குமே வந்து அவார்ட் குவிஞ்சிச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ 2025 ஜான்வரி ஸ்டார்ட் ஆகும் போதே அவார்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலயுமே ஓட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 15th வந்து க்ளோஸ் ஆகுது. நாளை மறுநாள், அதாவது மாட்டு பொங்கல் உழவர் திருநாள் இருக்கு இல்லையா, அன்னையோட வந்து ஓட்டிங் க்ளோஸ் பண்றாங்க. ஈவென்ட் வந்து அதுக்கப்புறம் 2 days கழிச்சு தான் கண்டக்ட் பண்றாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து வேற டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ நாமினேஷன்லாம் வந்து நம்ம மகாநதி நிறைய கேட்டகரியில நாமினேட் ஆகியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஓட்டிங் வைஸ் யாரெல்லாம் வந்து முன்னிலையில இருக்காங்க, எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு லிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் சினிமா ஆகட்டும், அப்புறம் இந்த டிஜிட்டல் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. அதில் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 4 கேட்டகரி தான் ஷேர் பண்ணாங்க. அந்த 3 கேட்டகரி மகாநதி ரிலேட்டடா தான் இருந்துச்சு. அதாவது நம்ம மகாநதி டீம் தான் முன்னிலையில இருக்காங்க. அதுல ஒன்று மட்டும் காமெடியன் மட்டும் சிறகடிக்க ஆசையில ஆக்டர் ஸ்ரீதேவா வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 23,000+ ஓட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் டைரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் சார் தான் முன்னிலையில இருக்காங்க. அதுமே ஓட்டிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னு 68,178 ஓட்ஸ் வந்து இது வரைக்கும் போல் ஆகியிருக்கு நம்ம பிரவீன் சாருக்கு. அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கேட்டகரியில தாரணி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதாவது நம்ம நியூ கங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க முன்னிலையில. எவ்வளவு ஓட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,230 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்ப வரைக்கும். அண்ட் ஃபேவரட் பேர் கேட்டகரியில நம்மளுடைய வீக்கா தான் இருக்காங்க முன்னிலையில. எவ்வளவு ஓட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 70,475 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாள்ல இன்னுமே வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃபேன்ஸ் எல்லாரும் உங்களுடைய ஃபேவரேட்ஸ்க்கு. அண்ட் மகாநதிக்கு பேக் டு பேக் 3 கேட்டகரியில ஹையஸ்ட் ஓட்ஸ் முன்னிலையில இருக்காங்க. கண்டிப்பா அவார்டு வந்து ஃபேவரட் பேருக்கு நம்ம வீக்கா தான் வாங்க போறாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் முன்னிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது போக போக இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம பேர் வந்து அவார்டு வாங்க போறாங்க. கடவுளே, இப்போ வரைக்கும் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க பிளாக் ஷிப்ல இருந்து இன்னும் எதுவும் கால் வரல அப்படின்னு சொல்லி. வந்தா கண்டிப்பா நாங்க போவோம்னு சொன்னாங்க. ஸோ சீக்கிரமே அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பொங்கல்லாம் முடிச்சுட்டு நம்ம சுவாமியுமே வந்து போவாங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. எம்என் ஃபேமிலியா சேர்ந்து எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு பிக்சருமே நமக்கு கிடைக்கும் அவார்டு வாங்கும் போது. பார்க்கலாம் எல்லாராலையும் வர முடியுதா அப்படின்னு சொல்லி. சாரி பாப்பா பின்னாடி இருந்து நான் பேசினாலே அவ்வளோ அம்மா அம்மான்னு பேச ஆரம்பிச்சிடுறா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் சேடான சீக்வன்ஸ் வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனோ ஏதாவது வந்து நம்மள பூஸ்டப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ பொங்கல் வேற வருது, நாளைக்கு தான் பொங்கல் இல்லையா. ஸோ நாங்களுமே இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். நாளையில இருந்து அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே நெட்ஒர்க் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து ஒரு லாங் லீவா நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஏன்னா ஃப்ரைடேவுமே கவர்மெண்ட் லீவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு தான் சீரியல் இல்லை. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்பெஷல் ஷோஸ்மே கிடையாது. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எம்என் அண்ட் வீக்கா ஃபேன்ஸ்க்கு. நேற்றுக்கே பாட்டி வந்து எல்லாருக்குமே அந்த லைவ்ல வந்துட்டு பொங்கல் விஷஸ் வந்து தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒருவேளை பாட்டிக்கெல்லாம் ஷெடியூல் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னும் இந்த மாசத்துல 2 நாள் தான் இருக்கு இல்லையா, 14, 15. ஸோ பொங்கல் அன்னைக்கு எப்படியும் லீவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஈவினிங் நான் போறதுக்குள்ள கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஈவன் ட்ரெயின்ல போகும்போது கூட நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மா ஷேர் பண்றேன். எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்